फ्रेंड्स இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இதுக்கு முன்னாடி கூடையோட அடி போடுறது எப்படின்ற வீடியோ பார்த்தோம். இப்போ கூடையோட சுத்து போடுறது எப்படின்றத பார்க்கலாம். கூடைக்கு சுத்து போடுறதுக்காக yellow கலர் ஒயர் வந்து ஒரு பண்டல் எடுத்துர்க்கேன். இந்த கூடையோட அகலம் வந்து 11 போட்டுருக்கேன். நீளம் வந்து 24 போட்டுருக்கேன். இப்போ கூடையோட சுத்து போடலாம். இப்போ பாருங்க, இந்த லைன்ல தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். அந்த ஒயர் அளவுக்கு இந்த yellow கலர் ஒயரை சரிசமமா வச்சு அதே அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பின்ன ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எப்படி பின்றேன்னு. ஒவ்வொரு தடவை பின்னும் போதும் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த பின்னல் பின்ன தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது எப்படின்னு நான் ஒரு வீடியோல உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன். இப்போ சுத்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த லைன்லேயே அப்படியே வரிசையாக பின்னிட்டு வந்துட வேண்டியதான். ஒவ்வொரு பின்னல் பின்னும் போதும் ஒயரை நல்லா இறுக்கமாக இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் கூட நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு லைன் போட்டாச்சு. சுற்றி வரும்போது இந்த கார்னரில் எப்படி பின்னுறேன் அப்படின்றத பாருங்க. ரெண்டு சுத்து போடுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 4 மூலையிலையும். அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும். பாருங்க எப்படி போடுறேன் அப்படின்றத. கூடையோட அடி போடுறதுக்காக 24 ஒயர் போட்டிருந்தோம். அந்த 24 ஒயர் இப்போ பின்னி முடிச்சாச்சு. அடுத்தது சைடு ஒயர் 11 ஒயர் ஜாயிண்ட் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே பின்னிட்டு வரணும். இந்த ஒயர் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயரில் பின்ன ஆரம்பிச்சிடணும். அப்படியே சுற்றி கொண்டு வரணும். பாருங்கள் எப்படி பின்னுறேன் அப்படின்னு. பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து பின்னும்போது கூட உயரமாக அழகாக வந்துடும். இப்போ அந்த லைனில் அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். கூடையோட முதல் சுத்து போடுற வரைக்கும் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தடுத்து அது மேலே அப்படியே பின்னிட்டு வந்துட வேண்டியதான். அப்படியே சுற்றி பின்னிட்டே வர வேண்டியதான். பாருங்கள்.
அந்த லைன் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் பின்னிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் இந்த மூலையில் பின்னும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பின்னிக்கோங்க. பாருங்கள், இப்போ இங்கேருந்து கொண்டு வந்து இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த பக்கம் பின்ன ஆரம்பிச்சிடலாம். இந்த லைன் இப்படியே வரிசலாக பின்னிட்டு வர வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ இந்த லைன் பின்னியாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ 3 பக்கமும் போட்டாச்சு. இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் போடணும். அதையும் இப்போ போட்டுக்கலாம். இந்த பின்னல் பின்னி முடிச்சிட்டு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஒயரில் பின்ன ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த பக்கம் அப்படியே பின்ன ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு லைன் நம்ம வந்து முடிக்க போகிறோம். கூடையோட சுற்று அடி 24 போட்டிருக்கோம் அப்படின்னா மேலேயும் நம்ம வந்து உயரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலேயும் 24 போட்டுக்கலாம். உயரம் பின்ன பின்ன நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அதை இப்போ பாருங்கள், இந்த லைன் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சுற்று ஒயருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒயர் விட்டுட்டு அந்த ஒயரையும் பின்னிட வேண்டியதுதான். அந்த ஒயரையும் பின்னிட்டு அடுத்தது இந்த ரோஸ் கலர் ஒயரில் பின்ன ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதாங்க. இப்படியே சுற்றி நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், எப்படி அந்த இடத்துல பின்னுறேன் அப்படின்றத. அவ்வளோதான். இப்போ 4 மூலையிலையும் பின்னி முடிச்சாச்சு. அப்படியே இந்த லைனில் அப்படியே நம்ம பின்னிட்டே வந்துட வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு சுற்று இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்படியே சுற்றி நம்ம 24 சுற்று போட்டுட்டு வரணும். இப்போ கூடையோட பாதி உயரம் போட்டு முடிச்சிட்டேன். பாதி உயரம் போட்டதுக்கப்புறம் கூடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 13 சுற்று போட்டிருக்கேன். இன்னும் மீதி 11 சுற்று போடணும். போட்டுட்டு கூடை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூடையோட சுற்று ஃபுல்லாக முடிச்சாச்சு. சுற்று போட்டதுக்கப்புறம் கூடை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த எல்லோ கலர் ஒயரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் உயரத்தை இதில் தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். நீங்களும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ஒயரை வச்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கூடையோட சுற்று இப்போ போட்டு முடிச்சாச்சு. சுற்று போடுறதுக்காக எல்லோ கலர் ஒயர் ஒரு பண்டல் எடுத்திருந்தோம். அதில் இந்த அளவுக்கு ஒயர் மீந்திருக்கு. அந்த மீந்த ஒயர்லேயே கூடையோட கைப்பிடி போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் கூடையோட கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். Thank you for watching.